இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ துவட்டல். இது செட்டிநாடு ஃபேமஸான ரெசிபி. வாழைப்பூ பார்த்திங்கன்னா நான் தோல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நரம்புன்னு சொல்லுவோம், இந்த நரம்பு ப்ளஸ் இந்த பலூன் மாதிரி இருக்கிற இதை ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி மோர் கலந்து தண்ணியில் போட்டு வைக்கிறேன். ஏன் அப்படின்னா வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாமே இந்த ஸ்டைல்லே போட்டு வைங்க, அப்போ தான் கருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூ கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, டோட்டல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வரமிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்காக ஒன்று தான் போட்டிருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் நம்ம வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். இந்த பருப்பு என்னென்னா டேஸ்ட்டுக்காக துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம துவட்டல் செய்ய தயாராகிடலாம். மோரில் போட்டு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக வேக வைக்கிறேன்னா இந்த துவர்ப்பு போகிறதுக்காக தான். லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் லேசாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன் வாசத்துக்காக. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். வாங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இதோ வேக வச்சுருக்க வாழைப்பூ 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, உளுந்து லைட்டாக நிறம் மாறினதும் வெங்காயம் வரமிளகாய் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்க வாழைப்பூவை உள்ள போட்டுறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்துடலாம். நார்மலாக எல்லாம் பொரியல் பண்ணுவாங்க, இது துவட்டல், அதனால தான் பருப்பு போட்டிருக்கேன்.
வாழைப்பூ துவட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது வாழைப்பூ துவட்டல் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, எல்லாமே சரியாயிடும். இந்த வாழைப்பூ எடுத்துகிட்டு கடைசியாக வரும் இல்லையா, இதுவும் வெறும் வாயிலே சாப்பிடலாம், சமைக்காமலே. ரொம்ப நல்லது. இதோட துவர்ப்பு உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.